Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்லி வாட்டர் நம்ம வந்து ரெகுலரா வந்து குடித்து வந்தால் நமக்கு வந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அந்த நன்மைகள் வந்து கிடைப்பதற்கு நம்ம வந்து பார்லி வாட்டரை வந்து எப்படி ப்ரிப்பேர் செய்யணும், how to prepare the barley water to get this 11 health benefits. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அப்போ தான் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வந்து குரோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நவ் லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. பார்லி தண்ணீர் இரத்த குழாய்களில் சேரும் கொழுப்பை கரைத்து கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது எல்டிஎல்ஐ கரைப்பது மட்டுமன்றி உடல் பருமன், சர்க்கரை போன்ற நோய்களுக்கும் தீர்வாக அமைகிறது. அதிக கொலஸ்ட்ரால் முதல் இரத்த சர்க்கரை மற்றும் உடல் பருமன் வரையிலான நோய்களுக்கு பார்லி தண்ணீர் மிகவும் நல்லது. பார்லி வாட்டர் மிகவும் சத்தான பானமாகும். இதில் ஒன்றல்ல இரண்டல்ல பல நன்மைகள் இருக்கின்றன. இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பது பல நோய்களுக்கு மருந்தாக செயல்படுகிறது. தினமும் குடிக்க முடியாவிட்டால் கூட வாரத்திற்கு 2-3 முறையாவது குடிப்பதன் மூலம் உங்கள் எடை, சர்க்கரை அளவு மற்றும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தலாம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த பார்லி தண்ணீரை வந்து வாரத்துக்கு 2-3 தடவை குடித்து வந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்க்கும்போது 11 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குதுங்க. இந்த 11 ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். பார்த்து முடிச்சுட்டு இந்த பார்லி தண்ணீரை வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் செய்யணும் இந்த நன்மைகள் கிடைப்பதற்கு, அதை பற்றி நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நான் வந்து 11 ஹெல்த் பெனிஃபிட்ஸில் வந்து நம்பர் 1 பார்த்தோம்னா கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல்ல வந்து கண்ட்ரோலில் வந்து வைக்கும். நரம்புகளில் படிந்திருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க மிகச்சிறந்த ஒரு பானம். இந்த பார்லி தண்ணீரை நாம் வந்து ரெகுலராக குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை வந்து வெகுவாக வந்து கரைக்கும். அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் வெளியிட்ட அறிக்கையில் பார்லி நீர் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைப்பதன் மூலம் இதய நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அயன், கால்சியம், மெக்னீசியம், செலினியம், மேங்கனீஸ், ஜிங்க், காப்பர், தாமிரம், புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ், ஃபைபர், நார்ச்சத்து மற்றும் பல வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பீட்டா குளுக்கன்ஸ் இந்த பார்லியில் வந்து காணப்படுகின்றன. அவை கொழுப்பை கரைக்க உதவுகின்றன. செகண்ட் பெனிஃபிட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா வெயிட் லாஸ்க்கு வந்து இது வந்து மிகவும் வந்து பயன்படும். நம்ம வந்து யாருக்கெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ நீங்க வந்து பார்லி தண்ணீரை வந்து ரெகுலரா வந்து குடித்து வரலாம். பார்லியில் பீட்டா குளுக்கான்கள் எனப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து இருப்பதால் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. இது செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் உங்களுக்கு வயிறு நிறைந்துள்ளதாக உணர வைக்கிறது. பார்லியை தண்ணீரில் ஊற வைத்து வடிகட்டும் போது அதில் உள்ள கலோரிகளின் அளவு குறைகிறது. அதனால் தான் பார்லி தண்ணீரை குடிப்பது எடையை குறைக்கும், உணவில் உதவியாக இருக்கும். நம்பர் 3 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கும். பார்லியில உள்ள மெக்னீசியம் அண்ட் சால்யூபிள் ஃபைபர் அதாவது கரையக்கூடிய நார்ச்சத்து இதற்கு மிகவும் உதவுகிறது. பார்லி வாட்டருடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 25. ஸோ அண்ட் அதனுடைய கிளைசிமிக் லோடு வந்து 5.2. இந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ காரணமாக நம்மளுடைய இரத்தத்தின் அளவு கட்டுக்குள் இருக்கும். இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற சிறந்த உணவாக அமைகிறது. நம்பர் 4th ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா உடம்பில் உள்ள நச்சுக்களை நீக்கும். பார்லி தண்ணீர் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும் ஒரு சிறந்த பானம். பார்லி நீர் குடலை சுத்தப்படுத்தவும் குடலில் இருந்து நச்சுக்களை அகற்றவும் உதவுகிறது. இது ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நச்சு நீங்கும் நன்மைகளை தவிர பார்லி தண்ணீரை குடிப்பது உங்கள் சருமத்தையும் முடியையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும். 5th ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா கிட்னி ஃபங்க்ஷனை வந்து நமக்கு வந்து வராம வந்து பாதுகாக்கும். அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து வராது இதை வந்து குடித்தோம்னா. ஸோ பார்லிக்கு டையூரிட்டிக் எனும் பண்பு இருப்பதனால் பார்லி தண்ணீர் சிறுநீர் பாதையை சுத்தப்படுத்தவும் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளை அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் குறைக்கவும் செய்கிறது. பார்லி தண்ணீர் குடிப்பதால் யூடிஐ குணமாகும். தட் இஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு இருந்துச்சுன்னா வந்து அது வந்து குணமாகும் படிப்படியாக. 6th ஹெல்த் பெனிஃபிட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா செரிமானத்திற்கு மிகவும் நல்லது. அதாவது டைஜஷன் ப்ராசஸுக்கு வந்து நம்மளுடைய டைஜஷனை வந்து நல்லா வந்து அதிகரிக்கும். பார்லியில் அதிக நார்ச்சத்து மற்றும் பிற அத்தியாவசியமாகிய ஊட்டச்சத்துகள் இருப்பதால் செரிமானத்திற்கு நன்மை பயக்கும்.
பாரம்பரியமாக இரைப்பை குடல் அழற்சி அதாவது ஐபிஎஸ் மற்றும் குரோன்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், வெப்பச்சோர்வு மற்றும் வயிறு தொடர்பான பிற பிரச்சனைகளுக்கு வீட்டு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா யூரிக் ஆசிட் கண்ட்ரோல். இந்த பார்லியை தேநீராக குடித்து வந்தால் எலும்புகளில் உறைந்திருக்கும் அழுக்கு யூரிக் அமிலத்தின் படிகங்களை உடைத்து மூட்டு வலி மற்றும் முழங்கால் வலியை படிப்படியாக குறைக்கும். அடுத்த 8வது ஹெல்த் பெனிஃபிட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ரிச் இன் பெனிஃபிஷியல் நியூட்ரியன்ஸ். இதுல வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது. பார்லி இஸ் ஃபுல் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது நன்றாக நம் உடலில் அப்சார்ப் பண்ண பார்லியை நன்கு ஊற வைத்தோ அல்லது முளை கட்டிய பார்லியையோ நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்ம வந்து இப்படி வந்து ஊற வைத்தோ இல்ல வந்து முளை கட்டியோ நம்ம வந்து எடுத்துக்கிடும் பொழுது இதில் ஃபைபர், மாலிபிடினியம், மேங்கனீஸ், செலினியம், காப்பர், விட்டமின் B1, குரோமியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், நயசின் போன்ற பல சத்துக்கள் இந்த பார்லியில் வந்து நிறைந்திருக்கின்றன. 9th ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா இட் மே பிரிவென்ட் தி கேல் ஸ்டோன் ஃபார்மேஷன். அதாவது நம்ம கேல் பிளேடர்ல வந்து ஸ்டோன் ஸ்டோன் உண்டாவதை வந்து இது வந்து தடுக்கக்கூடியது. இதுல வந்து பார்லியில வந்து ஹை ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்கிறதுனால நம்மளுடைய கேல் பிளேடர்ல வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகாம அதாவது கல் வருவதை வந்து தடுக்கும். ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னா ஹார்ட் டிசீஸ் கண்ட்ரோல். அதாவது இதய நோய் வருவதை குறைக்கக்கூடியது. இதயத்திற்கு மிகவும் நல்லது பார்லி வாட்டர். இதில் உள்ள கரையும் நார்ச்சத்து அதாவது சாலிபிள் ஃபைபர் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுகிறது. 11th ஹெல்த் பெனிஃபிட் வந்து கோலன் கேன்சர் கண்ட்ரோல் ஆர் பிரிவென்ட் கோலன் கேன்சர். கரையா நார்ச்சத்து பார்லியில் அதிக அளவு உள்ளது. இது நமது மலக்குடலை முழுவதுமாக சுத்தம் செய்ய உதவுகிறது. கோலன் கேன்சர் வருவதை தடுக்கிறது. மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைட்டிக் ஆசிட், பினோலிக் ஆசிட் அண்ட் சப்போனின்ஸ் போன்றவை நமது உடலில் கேன்சர் செல் வளர்வதை தடுக்கிறது. இவ்வளவு அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும்னா பார்லி வாட்டரை வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் செய்யணும்? பார்லி தண்ணீர் தயாரிக்க 2 கிளாஸ் வாட்டர் பிளஸ் 1 டேபிள் ஸ்பூன்ல வந்து பார்லி பிளஸ் லிட்டில் சால்ட். இதை வந்து நம்ம வந்து 30 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும். அதன் பின்னர் அதனை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ண வாட்டர்ல வந்து அதாவது பார்லி வாட்டர்ல லெமன் அல்லது லெமன், தேன், கொஞ்சம் வந்து ஏலக்காய் மற்றும் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பருகி வந்தால் நாம் மேலே பார்த்த 11 ஹெல்த் பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். அதற்காக வந்து நம்ம வந்து இந்த ஒரு வீடியோ மட்டுமே வந்து நம்மளுடைய மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கக்கூடாது. திஸ் வீடியோ இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி. நீங்க எந்த ஒரு டிசீஸுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனையை வந்து கேட்டு அவர் மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போதான் வந்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக வந்து குரோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video.